கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு நன்கு தெரிந்த பகுதியை நாம் இந்த தினத்திலே தியானிக்க இருக்கிறோம். அதிகமாக நாம் தியானித்த, இல்லை என்றால் நாம் அதிகமான பிரசங்கங்களை கேட்ட ஒரு பகுதி, பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில அவள் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதம், சுகத்தை நாம் இந்த தினத்திலே தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவர் எங்கெல்லாம் போறாரோ அவரை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு எங்கு சென்றாலும் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை எதிர்பார்த்து பின்னாடி போய்கொண்டே இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை வேதம் அழகாக சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு வந்து தன் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறதாகவும் அவள் மேல் கை வைத்து இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்துல கேட்டுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து எவிருடைய வீட்டிற்கு அவர் போய்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில நடைபெறுகிற ஒரு சங்கதி. அங்கு ஒரு அருமையான பெண்ணை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவளுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கிறது. அவளை குறித்து வேதம் இப்படி பதிவு செய்து வைத்திருக்கிறது: வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல். பாருங்கள், இந்த பெண்ணினுடைய சூழ்நிலையை குறித்து வேதம் நமக்கு விவரிக்கிறது. அவள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருடமாய் இதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று அதற்காக மருத்துவர்களை அணுகி மருத்துவம் செய்து அதிலே கொஞ்சமாயினும் முன்னேற்றத்தை, சுகத்தை காணாத ஒரு ஸ்திரீ. பாருங்கள், 2 பேரை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஒன்று ஜெப ஆலய தலைவன். அவனுக்கு என்ன விசுவாசம் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், தன்னுடைய பிள்ளையினுடைய தலையின் மேல் கை வைத்து ஜெபித்து சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளை குறித்து வேதம் சொல்கிறது, அவள் பெரும்பாடு அனுபவித்த ஸ்திரீ, வைத்தியரிடத்திலே செலவழித்து கொஞ்சம் கூட முன்னேற்றத்தை, கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இவளுக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படிப்பட்டவர் என்பதை அனுபவிக்காத ஒரு பெண்மணி, அவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்பதை மாத்திரம் அறிந்து கொண்டு கேள்விப்பட்டு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய விசுவாச சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறாள். அது என்னவென்றால், தான் கைய வச்சாதான் இந்த அற்புதம் நடக்கும்னு இல்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற நம்பிக்கை. அதே போல பின்னால போகிறாள், தொடுகிறாள், சுகத்தை பெற்றுக் கொள்கிறாள். இந்த சூழ்நிலையிலே அருமையான இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்: என்னை தொட்டது யார்? பாருங்கள், வெகுவான கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தன் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று ஒருவர் கேட்பார் என்றால் நிச்சயமாய் எல்லாருமே சிரித்திருக்கக்கூடும். இவ்வளவு பேர் நெருக்கி கொண்டிருக்கும் போது என்னை அடித்தது யார் என்று கேட்டால் பரவாயில்லை, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டால் அது ஒருவேளை கேலிக்குரிய காரியமாக இருந்திருக்கும். ஆனால் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை இயேசு தனக்குள் அறிந்து, இத்தனை பேர் நெருக்கும் போது, இத்தனை பேர் தொடும் போது, இத்தனை பேர் தன் மேல் கை வைக்கும் போது புறப்படாத வல்லமை இப்பொழுது ஒரு பெண்மணி விசுவாசத்தோடு தொடும்போது புறப்படுகிறது என்றால், அதை தான் இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். விசுவாசத்தோடு ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ, உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமான இருந்தாலும், உங்களுடைய நிலை எல்லாராலும் கைவிடப்பட்டதாக இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை மருத்துவர்கள் இதற்கு மேல் மருத்துவத்துக்கு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட, உங்கள் மருத்துவத்துல உங்களுக்கு கொஞ்சம் கூட வியாதியிலே முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்றாலும்,
இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு தன்னை அணுகிறவர்களுக்கு சுகம் கொடுக்கிறவர் என்பதை தெளிவாய் இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எவிரு என்ற ஜெப ஆலய தலைவன் கை வைத்தால் சுகம் கிடைக்கும் என்று நம்பினான். ஆனால் விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்த அந்த பெண்மணி, அவரை குறித்து கேள்விப்பட்ட பெண்மணி உடனடியான அற்புதத்தை பெற்றாள். நம்முடைய வாழ்க்கையில இதே போன்ற சூழ்நிலைய ஒருவேளை நாம் கடந்து வந்திருப்போம் என்றால், இல்லை என்றால் அதே போன்ற ஒரு நிலையிலே இருப்போம் என்றால், ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களுக்கு சொல்கிற காரியம், எவ்வளவு கடினமான நிலையில் இருந்தும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே கேட்டால் அவர் நமக்கு தருகிறார். அந்த கிருபையை நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுங்கள்.